எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் மன மகிழ்ச்சியின் காலத்திற்குள் ஆண்டவர் கொண்டு போகிறார். மன மகிழ்ச்சி. ஏசாயா 35:10 நாம் அதை வாசிக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மீது இருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது தான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. அவரை நம்பி என் தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்புகிறது. அந்த சமாதானம் உங்களை நிரப்புவது ஆண்டவர் உங்களை நிரப்புவதினால்தான் அது நடக்கிறது. நீங்கள் அவரை நம்பும் பொழுது அவர் வந்து உங்களுக்குள் தங்குகிறார். சமாதான பிரபுவாகி அவர் அவருடைய சமாதானத்தை ஊற்றுகிறார். சமாதானம் வந்துவிட்டால் போதும், எல்லா இருளும் நீங்குகிறது. ஆண்டவர் தீர்மானம் பண்ணின ஒவ்வொன்றும் வந்து சேர்கிறது. என்னுடைய மனைவியுடைய தகப்பனார் மிஸ்டர் தங்கசாமி அவர்கள் எப்பொழுதும் சொல்லுவார்கள், என்ன அங்கிள் பிஸ்னஸில் இவ்வளோ காரியத்தை நீங்கள் இன்னும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது, இன்னும் இவ்வளோ குறைவுகள் இருக்கிறதே, இதெல்லாம் எப்படி நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னும் இது செய்யலையே அது செய்யலையே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சிரித்து கொண்டே சொல்லுவார்கள். ஒரே சிரிப்பு, குலுங்க குலுங்க சிரிப்பார்கள். அதுதான் கர்த்தர் கொடுக்கும் மன மகிழ்ச்சி. எங்கள் அப்பா பார்த்து கொள்வார். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை தான். அவரை தேடி வந்திருக்கிறீர்கள், அவருக்கு காணிக்கை கொடுத்து அவரை கனம் பண்ணுகிறீர்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறீர்கள். உங்களுக்கு ஏன் கவலை? நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மீது இருக்கும். தைரியமாயிருங்கள். அப்பொழுது பிரசங்கி 3:1-2 கூறுகிறது போல, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு காரியமும் அந்தந்த காலத்தில் தான் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமணி வைத்திருக்கிறார். அதுக்கு முன்னால நம்ம கவலைப்பட்டோம்னா அதனால பிரயோஜனமே கிடையாது. நமக்கு தான் பிளட் ப்ரெஷர் வரும், பாடு வரும், தீங்கு வரும், ஜனங்களோட உறவெல்லாம் உடைஞ்சு போகும். அந்தந்த காலத்தில் கரெக்டாக ஒவ்வொன்றும் நிறைவேறும்படியாக கர்த்தர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அவரை நம்பி நீர் அதை செய்வீர். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும், வேதத்தை வாசிக்கும். இன்னைக்கு என்ன திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீரோ அதை செய்யும் என்று நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இன்று உமது ஊழியத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன். மற்றவர்கள் கண்ணீரை துடைக்க ஊழியத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன் என்று நாம் செய்யும் பொழுது, எப்படி என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி என்னை காத்துக்கொள்கிறேன் என்று பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் எல்லாம் நடைபெறும். கர்த்தரே அதை செய்வார். இந்த வசனத்தை நம்புங்க. நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? ஏசப்பா, இந்த வசனத்தை நம்புகிறோம் அப்பா. அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்கிற தகப்பனே, மத பிள்ளைகளுக்கு என்னென்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறீரோ அத்தனையும் நேர்த்தியாய் நீர் செய்வீர். உமக்கு நன்றி. அதை நம்புகிறோம், உம்மை நம்புகிறோம். நீர் அவர்களுக்கு தகப்பனாக இருப்பதற்காக நன்றி 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 ஏசப்பா. அவர்களை கைவிடாத தகப்பனாக இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், ஏசப்பா நீர் என்னை நேசிப்பதற்காக நன்றி ஏசப்பா. நான் உம்மை நம்புகிறேன். கரெக்டாக திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீர். எங்கள் அப்பா பரம தகப்பன் ஏசப்பா திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் நடக்கணும், என்ன என் பிள்ளை படிக்கணும், நான் என்ன வேலை செய்யணும், நான் என்ன சம்பாதிக்கணும், இன்னைக்கு என்ன குடும்பத்திற்கு செய்யணும், எல்லாம் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீர். உமக்கு நன்றி நன்றி நன்றி. அதை நிறைவேற்றுவீர். உமக்கு நன்றி நன்றி நன்றி. வாயை திறந்து உள்ளத்தை திறந்து சொல்லுங்கள், நன்றி நன்றி ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் விசுவாசத்தின்படியே அவர்களுக்கு செய்யும் சுவாமி, செய்யும் அப்பா, செய்யும் அப்பா. அவர்களுக்கு தீர்மானம் பண்ணின அத்தனையும் நிறைவேற்றும், அத்தனையிலும் செழிப்பை தாரும், அத்தனையிலும் மன மகிழ்ச்சியை தாரும். அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, உமது பங்காளர்களாக மாற, உமது ஊழியர்களாக மாற, ஜப வீரர்களாக மாற அவர்களை இப்பொழுது மறுரூபப்படுத்தும் ஏசப்பா, மறுரூபப்படுத்தும். குடும்பமாக உம்மை பின்பற்ற அத்தனை பேர் மீது உமது பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும் ஊற்றும் ஊற்றும். புது ஆவி, இறைவனுடைய ஆவி அவர்களுக்குள் இறங்குவீராக. நீர் இந்த பாக்கியத்தை கொடுத்து அவர்களை கனம் பண்ணுவதற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதியும், வாரத்தை ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும். கூடவே இரும் ஏசப்பா, கூடவே இரும்.
இயேசு அழைக்கிறார் ஊழியத்தையும் நீரே நடத்துகிறீர். கருண்யாவை, சீஷாவை நீரே நடத்துகிறீர். தொடர்ந்து நடத்தும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.